உரி ஏற்றும் போது கொஞ்சம் கவனமாக உரி ஏற்றணும். தெய்வத்தெல்லாம் கூப்பிடும்போது கவனமாக தெய்வத்தை வச்சு நம்ம உரி ஏற்றினோம்னா, சரியான தெய்வத்தை வச்சு உரி ஏற்றினோம்னா அந்த பாடம் நிலச்சி நிற்போம். வேறு தெய்வத்தை வச்சு உரி ஏற்றக்கூடாது. ஏன்னா உரி ஏற்றும் போது நம்ம 1000, 2000, 3000 ட்ரிப்பு விளையாண்டுக்கிட்டே இருப்போம். அதை சொல்லி 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 விளையாடுவோம். இந்த பாடத்தை கொண்டு வரும்போது உரி ஏற்றுறது தான் மெயின். இந்த உரி ஏற்றினா தான் நம்ம கடவுள் வந்து அனுக்கிரகம் கொடுப்பாரு. நான் ஏசப்பா வச்சுட்டு உரி ஏற்றிருக்கேன். அதனால் அகத்தியரை வெளியே வாத்தியாரை மட்டும் வச்சுட்டுருக்கேன். ஒவ்வொரு நிலைமையும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக வச்சுக்கணும். ஒவ்வொரு கடவுளையும் ஒவ்வொரு கடவுள் சொல்லுதாங்கல்ல. ஏசப்பாவும் முன்னாடி கடவுளாக வச்சுருக்கேன், அகத்தியரை வாத்தியாரை வச்சுருக்கேன், கணபதி வாத்தியாரை அதுவும் குருவாக வச்சுருக்கேன். அப்படி நம்ம பிரிச்சுக்கணும். அந்த லெவலை விட்டு நம்ம உள்ளே வரக்கூடாது, அவங்கள வெளியும் போகக்கூடாது, உள்ளே வரக்கூடாது. இதுதான் நம்மளோட கான்செப்ட். அதனால நான் உரி ஏற்றும் போது ஏசப்பா வச்சு